தமிழக அரசு இன்னைக்கு இந்த லேப்டாப் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. அதே போன்று இந்த 3000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? 5 ஆண்டுக்கு முன்னாலே வழங்கியிருக்க வேண்டும். 5 ஆண்டுக்கு முன்னாடி படித்து முடித்த மாணவருடைய நிலை என்ன என்பதை கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார். குழந்தை வளர்கிற போது பால் ஊட்ட வேண்டும் என்று வளர்ந்து முடிந்ததற்கு பிறகு பால் ஊட்ட தேவை. வளர்ந்து வருகிற தமிழ்நாட்டை ஆளப்போகிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருடைய திரைப்படம் என்பது தமிழ்நாட்டில் என்று வெளியிடப்படும் என்று ஆவலோடு மக்கள் காத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இது போன்ற தடைகள் ஏற்படுமானால் அதை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு வலு சேர்க்காது. ஆகவே அப்படிப்பட்ட சூழல் எங்கே ஏற்பட்டாலும் அது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கும். மக்கள் அதை உண்மையிலேயே வளர்ந்து வருகிற வெற்றி பெறுகிற நாளை முதலமைச்சராக ஆகப்போகிற அவருடைய திரைப்படத்தை தடுப்பது என்பது சரியாக இருக்காது. அப்படி யாராவது எண்ணினால் அது அவர்களுக்கு பாதகமாக முடியும். தணிக்கை சான்றிதழ் கொடுக்காம இருபது யாரு? மத்திய அரசா, மாநில அரசா? அது உங்களுக்கே தெரியும். யார் செய்கிறார்கள் தெரியும். நீங்களே சொல்லுங்க. வழக்கு ஏதாவது நாவேக சார்பில் இல்லை விஜய் சார்பில் வந்து வழக்குகள் ஏதாவது அது போன்ற கவனத்தில் வரவில்லை. அது போன்ற நிலையில் ஈரோட்டில் நடந்த கூட்டத்தில் வந்து பிஜேபி கூட்டத்தில் வந்து பெரியாரை நீக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வச்சுட்டு பேசியிருக்காங்க. இது எப்படி பாருங்க? ஈரோட்டில் நடந்தது பெரியாரை பத்தி பெரியாரையே நீக்குவோம் பேசியிருக்காங்க. ஆனா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் யாரும் ரியாக்ட் பண்ணாங்க. எங்க? ஈரோட்டில் யாரு? ஜி.கே. நாகராஜ் பாஜகவுடைய விவசாய அணி மாநில பொதுவாக ஒவ்வொருவரும் ஒரு கருத்து குறிப்பிடுகிறார்கள். ஒரு கொள்கை தலைவர் அவர் உருவாக இருக்கிறார். 6 தலைவர் நான் இருக்கிறார் என்று சொன்னால் கொள்கை தலைவராக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இவர்கள் கருத்துக்களை பற்றி நான் இப்போது இல்லை. காலம் வரும் அவர்களுக்கு மக்களை பயிற்சி. அமித்ஷா வந்து என்டிஏ ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா எடப்பாடி வந்துட்டு என்ன சொல்றாருன்னா அதிமுக ஆட்சி தான் அமையுன்றாரு. தனிப்பெரும் பெரும்பாலும் ஆட்சி அமைப்புன்றாரு. 5000 ரூபாய் கொடுக்குறாரு நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும். ஒவ்வொருடைய கருத்தும் ஒவ்வொன்றாக இருக்கிறது. அதுக்கு அவர்களோட கூட்டணியில தான் கேட்க வேண்டும் கேள்வி தவிர கேட்பது சரியாக. தமிழக அரசு இன்னைக்கு இந்த லேப்டாப் எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. அதே போன்று இந்த 3000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? 5 ஆண்டுக்கு முன்னாலே வழங்கியிருக்க வேண்டும். 5 ஆண்டுக்கு முன்னாடி படித்து முடித்த மாணவருடைய நிலை என்ன என்பதை கல்வியாளர் அத்தனை பேரும் தெரிந்து கொள்வார். இப்போது கொடுப்பதை காட்டி என்றைக்கு அவர் கையிலே ஒப்படைக்க வேண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும். குழந்தை வளர்கிற போது பால் ஊட்ட வேண்டும் என்று வளர்ந்து முடிந்ததற்கு பிறகு பால் ஊட்ட தேவை.